அதுவாக பொதுவாக நான் ஹரிசார்ட்ட முதல் படம் வந்து பூஜை, அது வந்து விசல் சார் தான். அடுத்தது S3, இது 3வது படம். அது இல்லாமல் எனக்கு சகோதரர் விஷாலுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது. ஏன்னா மெயினாக அவருடைய முதல் படம் சண்டைக்கோழி, இன்று வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்க படம். அதனால் என்றைக்குமே எப்பவுமே ஒரு சண்டைக்கோழி தான். இந்த படத்தில் நான் பொதுவாக கிளைமேக்ஸ் ஃபைட் சண்டை காட்சி அமைச்சிருக்கேன். அது இல்லாமல் ஒரு சிங்கிள் ஷாட் பிளான் பண்ணி எடுத்திருந்தோம். அப்போ மறுபடியும் ஹரி சார் கூப்பிட்டாரு, ஒரு மாஸ்டர் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் நம்ம எடுக்கணும் அப்படின்னாரு. ஒன்று எடுத்துடலாமான்னு கேட்டார். நானும் எடுத்துருவோம் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு டிசைன் சொன்னார், ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு கூப்பிட்டாரு. ஹரி சார் எப்பவுமே டைமிங்க்கு இப்போ பர்ஃபெக்டாக இருப்பார். அந்த 7 மணினா 7 மணி அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே அந்த டிராயிங்கெல்லாம் போட்டு வண்டி இங்கே வருது, இங்கே அடிக்குது எல்லாம் ஸ்கெட்ச் பர்ஃபெக்டாக இருந்தது. அவருடைய அவுட்புட் கேட்டாக இருந்துச்சு, அதனால் ஈஸியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அது ரிஹர்சல் பார்க்குற கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு 1 டே ஃபுல்லாக ரிஹர்சல் பார்த்தோம். அதில் நிறைய பேருக்கு அடிப்படிச்சு. ஏன்னா கேபிள் அது ஒரு ரோப் ஷாட் வர 4 ரோப் ஷாட் இருக்குது. அந்த டைமிங் ரோப் இருக்கிறவன் அந்த ஃப்ரேமுக்குள்ளே வரக்கூடாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல போய் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது கேமராமேன், அதாவது சுகுமார் சார் ரொம்ப அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் பொதுவாக யூனிட்டே தேங்க்ஸ் சொல்லணும். காரணம் என்ன, அவர் தான் ரொம்ப காம்ப்ளிகேட். ஏன்னா ஒன்றா கையிலாமே ட்ரோனில் தான் கையில் பிடிச்சி எடுக்கணும். அது 2 வாட்டி மிஸ் ஆகி கீழே விழுந்து ட்ரோன் உடஞ்சி 3வது டேக் ஓகேச்சு. எனக்கு சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது இல்லாமல் இந்த காம்ப்ளிகேட் பண்ண இந்த கிராஃப் கொடுத்த டைரக்டர், எப்பவுமே ஹரி சார் ஒரு பரபரப்பான ஒரு இயக்குனர். இந்த ரத்னம் மிகவும் இன்னும் பரபரப்பாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.